அனைவருக்கும் வணக்கம். இப்போ விஷாரத் உத்தரார்து பார்க்க போறோம். இதுல பேப்பர் 1 போயம் 2. இந்த போயம் 2 ஸ்வதேஷ் பிரேம் ஏற்கனவே கவி பரிச்சய சாரான்ஸ் ரெண்டுமே பார்த்தோம். இன்னைக்கு வந்து இஆர்சி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. டைட்டில் அதுக்கு முன்னாடி சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா. फर्स्ट वन शोभित है सर्वोच्च இதுல ஆரம்பிச்சு வட்ச ஸ்தல் பர் இதுல முடியுது. இந்த கவிதை வரிகளை இப்ப மேல போய் பார்க்கலாம். இதான் கவிதை வரிகள். शोभित है सर्वोच्च मुकुट से जिनके दिव्य देश का मस्तक पूंज रही है सकल दिशाएं जिनके जय गीतों से अब तक जिनकी महिमा का है अविरल साक्षी सत्य रूप हिमगिरिवर उतरा करते थे विमान दल जिसके विस्तृत वक्षस्थल पर. இப்ப இந்த கவிதை வரிகளுக்கு உரிய விளக்கம் நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கவிதை எதிலிருந்து எடுக்கப்பட்டது, இந்த கவிதையினை எழுதியவர் யார், அந்த விளக்கம் வந்து கொடுக்கணும் இல்லையா? அது எதுல கொடுப்போம்? சந்தர்ப்பம். அதாவது விளக்கத்துக்கு முன்னாடி, இந்த கவிதை வரிகளினுடைய விளக்கத்திற்கு முன்னாடி. एक पद्यांश राम नरेश त्रिपाठी धारा लिखित स्वदेश प्रेम काव्य से उद्धृत है. இந்த கவிதை வரிகளானது ராம் நரேஷ் திரிபாட்டி அவர்களால் எழுதப்பட்ட ஸ்வதேஷ் பிரேம் காவியத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. यह पद्य उनके काव्य स्वप्न से लिया गया है. இந்த வரிகள் வந்து அவருடைய காவியமான ஸ்வப்ன என்ற படைப்பிலிருந்து எடுக்கப்பட்ட படைப்பாகும், எடுக்கப்பட்ட வரிகளாகும். இதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். ஆக மேற்கோள் காட்டப்பட்டுள்ள இந்த வரிகள் வந்து ஸ்வதேஷ் பிரேம் அப்படிங்கிற கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டது. இதை எழுதியவர் ராம் நரேஷ் திரிபாठी அவர்கள். इस देशभक्ति कविता में भारत की महानता का सुंदर वर्णन है. இந்த தேச பக்தி கவிதையில் பாரதத்தினுடைய பெருமை அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. भारत की स्वतंत्रता के लिए प्राणों की बलि देना हर भारतीय का लक्ष्य होना चाहिए. इसका संदेश काव्य में दिया है. அதாவது நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிரையும் கொடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு பாரதவாசிக்கும், ஒவ்வொரு இந்தியருக்கும் லட்சியமாக இருக்க வேண்டும். இந்த செய்தி தான் இந்த காவியத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. வியாக்கியா. இப்ப விளக்கத்துக்கு வரும். कवि कहते हैं कि हे युवकों, तुम उन पूज्य पूर्वजों के वंशज हो. கவிஞர் சொல்கிறார், ஹே யுவகோம், இளைஞர்களே, நீங்க அந்த வணக்கத்திற்குரிய, வணங்குதலுக்குரிய, போற்றுதலுக்குரிய பூர்வஜோங்கே வம்சஜ் ஹோ, வம்சாவளியினர். எந்த வம்சாவளியினர்? பூர்வஜோங்கே வம்சஜ், அதாவது நம்மளுடைய அந்த மூதாதையர்களின் வம்சவழியினர். அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க? जिन्होंने अपने समय की, அவங்க வாழ்ந்த காலத்துல सभी श्रेष्ठा को प्राप्त कर राष्ट्र को मुकुट के समान ऊंचा स्थान दिया. தன்னுடைய
அனைத்து சிறப்புகளையும் கொடுத்து தன்னுடைய அனைத்தையும் தியாகம் செய்து நம்மளுடைய நாட்டை உயரத்தில் உள்ள அந்த கிரீடத்திற்கு ஈக்குவலாக அந்த இடத்திற்கு வந்து கொண்டு சென்றார்கள். நாட்டை வந்து உயரத்திற்கு கொண்டு சென்றார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மூதாதையர்களின் வம்சாவளியினர் நீங்கள். देश का दिव्य मस्तक आज भी उनके सर्वोच्च मुकुट से सुशोभित है. தேசத்தினுடைய அந்த சிறப்பு வாய்ந்த திவ்யமான அந்த உயர்ந்த தலையானது இன்னைக்கும் உன்கே சர்வோஸ்ட முகுட்சே அவர்களுடைய உன்னதமான அந்த கிரீடத்தினால் சுசோபித்திரை அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது. இத நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்த மூதாதையர்கள் தங்களுடைய அனைத்தையும் நாட்டுக்காக தியாகம் செய்த உயர்ந்த சீலர்கள். அவர்களினால் நாடு வந்து தலை நிமிர்ந்து நிற்கிறது. நம்மளுடைய மூதாதையர்களுடைய தியாகத்தினால் நமது நாட்டினுடைய தலையில் அந்த கிரீடமானது நமது நாட்டை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. कवि हिमालय को ही मुकुट से तुलना करते हैं. நாட்டினுடைய நமது நாட்டில் இடம்பெற்றிருக்கிற இமயமலை இருக்குது இல்லையா, அந்த இமயமலை வந்து கவிஞர் எப்படி இங்க குறிப்பிடுறாரு, இமயமலையும் நாட்டிற்கு இணையாக ஒப்பிடுகிறார். அதாவது நாட்டினுடைய அந்த கிரீடத்திற்கு இணையாக ஒப்பிடுகிறார். நாட்டினுடைய கிரீடமாக இமயமலையை குறிப்பிடுகிறார். हमारे पूर्वजों के सकर्म चारों दिशाओं में गूंज रही है. நமது மூதாதையர்களின் நம்மளுடைய முன்னோர்களின் சிறப்பான செயல்பாடுகள் 4 திசைகளிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நாடு வந்து சிறப்பா இருக்குது. அவங்க அப்படி சிறப்பா விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாம வந்து நம்மளுடைய நாட்டை எப்படி இன்னும் சிறப்பாக்கணும் அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கணும். நம்ம அதை வந்து செயல்படுத்தணும். அடுத்தது பாருங்க, விஸ்வத் ரேகா கா இதுல ஆரம்பிச்சு பிரான் நிவாச் மன்னிக்கணும் நிச்சாவர் இதுல முடியுது இந்த லைனு. பாருங்க, विश्वत रेखा का वासी जो जीता है नित हाफ हाफ कर रखता है अनुराग अलौकिक वो भी अपनी मातृभूमि पर. धुवासी जो हिम में थम में जी लेता है कांप कांप कर वो भी अपनी मातृभूमि पर कर देता है प्राण निछावर. இந்த வரிகள் எந்த கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டது, யார் எழுதியது, அதுக்கப்புறம் அதற்கான விளக்கம் இப்போ நம்ம கொடுக்கணும். संदर्भ, यह पद्यांश राम नरेश त्रिपाठी द्वारा लिखित स्वदेश प्रेम काव्य से उद्धृत है. இங்க மேற்கோள் காட்டப்பட்டுள்ள அந்த வரியானது ராம் நரேஷ் திரிபாட்டி அவர்களால் எழுதப்பட்ட ஸ்வதேஷ் பிரேம் அப்படிங்கிற கவிதையிலிருந்து சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ये पद्य उनके काव्य स्वप्न से लिया गया है. இந்த வரிகள் அவருடைய அதாவது ராம் நரேஷ் திரிபாட்டி அவர்களினுடைய காவியமான ஸ்வப்ன இந்த படைப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து மேலே ஏற்கனவே சொன்ன வரிகள் தான். அதாவது நம்முடைய தேசபக்தி எடுத்துக்க சொல்லக்கூடிய கவிதை. அதோட நம்மளுடைய தேசத்தின் பெருமையும் அழகாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாரதத்தின் சுதந்திரத்திற்காக தன்னுடைய உயிரையே வந்து கொடுக்கிறதுக்கு ஒவ்வொரு இந்தியரும் தனது லட்சியமாக்க கொண்டிருக்க வேண்டும். இந்த செய்தியை தான் வந்து கவிஞர் நம்மளுக்கு இந்த கவிதை வரிகள் மூலமா சொல்லி இருக்கிறார். சரி, அதை எப்படி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு விளக்கமாக பார்க்கலாம். व्याख्या, कवि देशवासियों को स्वदेश की रक्षा के लिए प्राण न्योछावर करने की प्रेरणा देते हैं.
அதாவது கவிஞர் இந்திய தேச மக்களுக்கு ஒரு செய்தி சொல்றார். என்ன அப்படின்னா, தன்னுடைய சொந்த நாட்டிற்காக, தன்னுடைய தாய் நாட்டிற்காக, அதை தாய் நாட்டை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்வதற்கு பிரேரணா, அதாவது அந்த உத்வேகம், அதை கொடுக்கிறார் கவிஞர். பாரதத்தினுடைய ஒவ்வொரு இந்தியரும் தன்னுடைய தாய்நாட்டிற்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை இந்த கவிதை வரிகள் மூலமா கவிஞர் கொடுக்கிறார். कवि युवकों को संदेश देते हैं कि तुम्हें अपनी पौत्रिक स्वतंत्रता की रक्षा करने के लिए तैयार होते समय ये याद रखना चाहिए कि इस पृथ्वी पर अनेक ऐसे देश हैं जो भूमध्य रेखा के बेहद निकट हैं, जहां गर्मी ज्यादा है। वहां के नागरिक उष्णता को सहकर अपना जीवन चलाते हैं, फिर भी अपने जलन और ताप अर्थात कष्टों को भूलकर मातृभूमि के प्रति भक्ति और प्रेम और सम्मान रखते हैं. மிக நீண்ட வரிகள் இல்லையா? கவி யுவகோங்கோ சந்தேஷ் தேதே ஹை. கவிஞர் இளைஞர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறார். என்னன்னா, तुम्हें अपनी पौत्रिक स्वतंत्रता की रक्षा करने के लिए, நீங்கள் உங்களுடைய தந்தை வழி கிடைத்த சுதந்திரத்தை, நம்ம முன்னோர்கள் வழி கிடைத்த சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக தயார் ஹோத்தே சமய், தயாராகும் போது ஏ யாத் ரக்னா சாஹியே, இத ஞாபகம் வச்சுக்கிறோம். எதை அப்படின்னா, கி இஸ் பிருத்வி பர், இந்த பூமி மேல அநேக ஐசே தேசை, இப்படிப்பட்ட தேசங்கள் நிறைய இருக்கின்றன. எப்படிப்பட்ட தேசங்கள்? பூமத்திய ரேகாக்கே பேஹத் நிகட் ஹை, அதாவது பூமத்திய ரேகைக்கு மிகவும் நெருக்கமாக சில தேசங்கள் இருக்கின்றன. அது எப்படி இருக்கும் அந்த தேசங்கள்? அதை எதுக்காக இங்க அதை குறிப்பிடுறாருன்னா, ஜஹான், அதாவது அந்த பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய அந்த தேசங்கள் எப்படி இருக்கும்னா, கர்மி ஜியாதா ஹை, அதாவது வெப்பம் மிக அதிகமாக இருக்கும். வஹாங்கே நாகரிக், அங்க உள்ள மக்கள் உஷ்ணதாக்கோ சகுக்கர், அந்த வெயில் தாக்கத்தை, அந்த ஹீட்ட தாங்கிக்கிட்டு அப்பனா ஜீவன் சலாத்தேகை, தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஃபிர்பி, இருந்த போதிலும் அப்னே ஜலன் और தாப், அதாவது ஜல் அப்படின்னாலே எரியுறதுன்னு அர்த்தம். தாப்னாலும் வெப்பம், இன்னொரு மீனிங் கஷ்டம், அதையும் அந்த மீனிங்கும் எடுத்துக்கலாம். ஜலன் और தாப் பூல்கர், தங்களுக்கான அந்த வெப்பநிலை, அதாவது அந்த கொடுமையான அந்த வெயில் சூழ்ந்த அந்த தட்பவெப்பநிலை மற்றும் தங்களுடைய கஷ்டங்களை பூல்கர் மறந்து, மாத்ரு பூமிக்கே பிரதி, தங்களுடைய தாய்நாட்டிற்காக, தாய்நாட்டின் மேல் பக்தி और பிரேம், பக்தியும் அன்பும், அதோட சம்மான் ரக்தேகை, மரியாதையும் வைத்திருக்கிறார்கள். தாங்கள் இருக்கும் இடம் எவ்வளவு கொடுமையானதாக இருந்தாலும், எவ்வளவு தாங்க முடியாததாக இருந்தாலும், அது நமது நாடு, நம் தாய் நாடு அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள அதிகமா இருக்கும். சோ இது நம்ம நாடு அப்படிங்கிற அந்த பாசமும் அந்த மரியாதையும் அவங்க எப்பவுமே அவங்க கிட்ட இருக்கு. इसी प्रकार दूसरे अनेक देश ऐसे हैं जहां हमेशा बर्ष पड़ती है, अंधेरा छाया रहता है. ஒரு பக்கம் இப்படி வெப்பமான நாடுகள் இருக்குது அப்படின்னாக்கா, இன்னொரு பக்கம் வேற மாதிரியான தேசங்கள் நாடுகள் இருக்கு. எப்படின்னா, ஜஹா ஹமேஷா பர்ஸ் படுத்தி ஹை, அங்க எப்பவும் பனிமூட்டமாகவே இருக்கிறது. அந்தேரா சாயா ரக்தா ஹை, ஒரு இருட்டு அப்படியே படர்ந்து இருக்கும். பனி மூட்டமா மேகமூட்டமா இருக்கும்போது இருட்டா இருக்கும் இல்லையா? சோ அந்த அந்தேரா எப்பவுமே இருக்கு. யஹாங்கே நாகரிக், யஹாங்கே நாகரிக் பயங்கர் शीत से कांप कांप कर जीवन बिताते हैं.
இங்க உள்ள மக்கள் பயங்கரமான அந்த குளிர்ல ஷீத் சே காம்பு காம்பு கர் நடுநடுங்கிக்கிட்டே ஜீவன் பிதாத்தே வாழ்க்கையை வந்து வாழ்றாங்க. வேபி அவங்களும் அப்படி பூமிக்கு ரட்சா கேலி தங்களுடைய ஆஹ், பூமியின் பாதுகாப்பிற்காக பிராணோங்கோ பலிதான் கர்த்தேகே தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்கிறார்கள். அத்தக் அதாவது கித்தனாபி சங்கட்டுகோ எவ்வளவுதான் சங்கடங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் தேஷ் பக்தி கோ சோடுனா நகி சாயி தேசபக்தியை விட்டுறவே கூடாது. நாம் வாழும் வாழ்க்கை, நம்மளுடைய தட்பவெப்ப நிலை, சீதோஷ்ண நிலை, நம்மளுடைய சூழ்நிலை, இது எல்லாவற்றையும் கடந்தது தாய்நாட்டு பற்று என்பது. நாம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம தாய்நாட்டை நாம விட்டு கொடுக்கவே கூடாது. அதுக்காக நம்ம உயிரையும் கொடுக்க வேண்டி இருந்தாலும் அதுக்காக தயங்கவே கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இத கவிஞர் வந்து இந்த கவிதை வரிகள்ல மிகவும் அழகாக குறிப்பிடுகிறார். தேர்ட் ஒன் பாருங்க. நிர்பய ஸ்வாகத். இதுல ஆரம்பிக்கிற அந்த லைன் வஸ்திர பஹாக்கர் இதுல முடியுது. இந்த கவிதை வரிகளை மேல போய் பார்த்துட்டு வரலாம். பாருங்க. निर्भय स्वागत करो मृत्यु का, मृत्यु एक है विश्राम स्थल, जीव जहां से फिर चलता है धारण कर नव जीवन संबल। मृत्यु एक सरिता है जिसमें श्रम से खातर जीव नहाकर फिर नूतन धारण करता है काया रूपी वस्त्र बहाकर, फिर नूतन धारण करता है காயா ரூபி வஸ்திர பஹாக்கர். எவ்வளவு ஒரு உண்மையை தாங்கிய வரிகள். ஒவ்வொருத்தரும் வந்து கடக்க வேண்டிய நிலையை வந்து கவிஞர் இதுல ரொம்பவே அருமையா சொல்லியிருக்கிறாரு. இதோட ஃபார்மல் ஏற்கனவே அந்த 2 கொஸ்டின்ல பார்த்தோம், அதேதான். சோ நம்ம நேரடியா விளக்கத்துக்கு போயிடலாம். வியாக்கியா. कवि कहते हैं, हे भारतवासी, युवकों मातृभूमि के गौरव की रक्षा के लिए यदि प्राण त्यागना पड़ा तो सोचना मत चाहिए. கவிஞர் சொல்கிறார், ஏ பாரதவாசிகளே, இந்தியர்களே, யுவக்கோं பாரத் பூமி கே கௌரவ் கே ரட்சா के लिए இளைஞர்கள் பாரத பூமியின் அதாவது தாய் பூமியின் தாய் நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக ஒருவேளை உயிரையும் தியாகம் செய்ய நேரிடுமானால் சோச்னா மத் சாகியே யோசிக்கவே வேண்டாம், யோசிக்கவே கூடாது. அப்படியா, எப்ப இருந்தா உடனே அப்படின்னு ரெடி ஆயிடணும். கபீபி மிருத்யு கே சாத், ஒரு லைனை விட்டுட்டோம், ஒரு நிமிஷம். ஹமேஷா ஷஹீத் ஹோனே கே லியே தயார் ரஹோ. எப்பவுமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம தியாகம் பண்றதுக்கு தயாராக இருக்க வேண்டும். ஷஹீத் ஹோனே கே லியே தயார் ஹோ. தியாகியாக இருக்கணும். நம்ம தியாகம் செய்யறதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கணும். நான் என்னுடைய குழந்தைக்காக இது விட்டு கொடுத்தேன் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்றதோ, நான் என் நண்பனுக்காக அதை விட்டு கொடுத்தேன் நண்பர்கள் சொல்றதோ, இல்ல கூட பிறந்தவங்க சொல்றதோ பெரிய விஷயமே இல்லை. அது வந்து சுயநலம் கூட சொல்லலாம். ஏன்னா அதுல அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்குது இல்லையா? ஆனா இது எல்லாவற்றையும் கடந்தது நம்முடைய நாட்டிற்காக நாம் தியாகம் செய்வது, அதிலும் நம்மையே நாம் தியாகம் செய்வது. டரே பகைர் மிருத்யு கா ஸ்வாகத் கரும். பயமே இல்லாம மரணத்தை எதிர்கொள். கபீபி மிருத்யு கே சாத் ஜீவன் கத்ம் நஹி ஹோத்தா. எப்பவுமே ஒருபோதும் இறப்போடு வாழ்க்கையானது முடிந்து போகாது. பரந்து ஓ ஏக் விஸ்ராம் ஸ்தல்கை. ஆனாலும் அது ஒரு ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு நிலை. எங்கேனா ஜஹாசே நயா ஜீவன் பிராப்த் கர்கே நயி தாஜகி கே சஹாரே ஆகே கி யாத்ரா பர் நிகழ்த்தா ஹை. அதாவது
ஒரு இடத்துல நம்ம இறந்துட்டோம் அப்படின்னாக்கா, அங்க இருந்து அடுத்த இன்னொரு வாழ்க்கை நம்மளுக்கு வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரிய நம்பிக்கை. அதாவது ஒரு அந்த ஜீவனோட ஒரு வாழ்க்கை பகுதி முடிஞ்சு, அடுத்த பகுதி வந்து ஆரம்பிக்கும். அடுத்த யாத்திரைய வந்து அது தொடங்கும். कवि कहते हैं कि मृत्यु ऐसी नदी के समान है जिसमें नहाकर थका हुआ व्यक्ति थकान से मुक्त हो जाता है और शरीर रूपी पुराने वस्त्र को बदलकर नए जन्म के रूप में नया वस्त्र धारण करता है. அதாவது மேற்சொன்ன விளக்கம் எப்படி அப்படின்னா, கவி ககுத்தேகை கவிஞர் சொல்கிறார், மிருத்யு ஐசி நதிக்கே சமான்கள். மரணம் அப்படிங்கிறது அப்படி ஒரு நதியை நதிக்கு சமமானது. ஒரு நதியை போன்றது. எப்படிப்பட்ட நதி அப்படின்னா, ஜிஸ்மே நகாக்கர் எதுல அதாவது எந்த நதியில நீந்தி தக்காகுவா வியக்தி களைப்படைந்த ஒரு மனிதன் தக்கான்சே முக்த ஹோ ஜாத்தா ஹை. அந்த களைப்பிலிருந்து விடுபடுகிறான். அதோடு ஷரீர் ரூபி புராணே வஸ்ரகோ. உடம்பு அப்படிங்கிற அந்த பழைய வஸ்திரத்தை உடையை பதல்கர் மாற்றி நயே ஜன்மக்கே ரூப்மே புதிய ஜன்மம் அப்படிங்கிற ஒரு ரூபத்துல நயா வஸ்திர தாரன் கர்த்தானே புதிய ஆடையை உடுத்துகிறான். அவன் ஒரு மனிதன் இறக்கிறான் அப்படின்னாக்கா அந்த ஒரு ஜென்மம் முடிந்து அவன் அடுத்த ஜென்மத்துக்கு தயாராகிறான். அவனுடைய அடுத்த யாத்திரை ஆரம்பமாகிறது. இது எப்படின்னாக்கா, நதியில நீந்தி கலைச்ச ஒருத்தன் அந்த நதி நீந்திய களைப்பிலிருந்து விடுபட்டு அந்த உடம்பில் இருக்கிற பழைய ஆடையை விடுத்து புதிய ஆடையை உடுத்திக் கொள்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு மரணத்திற்கு நீ பயப்படலாமா? நீ பயப்படக்கூடாது. அப்படிப்பட்ட உன்னுடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும்? எதற்காக இருக்க வேண்டும்? தியாகம் நிறைந்ததாக. அந்த தியாகமானது நம்மளுடைய தாய் நாட்டிற்காக அந்த மரணம் இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அத்த கபி மிருத்யுசே டர்னா நஹி சாஹியே. அதனால எப்பொழுதுமே ஒரு பொழுதும் மரணத்திற்கு பயப்படவே கூடாது அப்படின்னு சொல்றார் கவிஞர். உண்மையிலேயே அருமையான கவிதை. இந்த கவிதை வரிகளை வந்து திரும்ப நல்லா படிச்சு பாருங்க. அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம். धन्यवाद.